சம்சாரிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அதில் அர்த்தம் இருக்கிறது. தினமும் நாம் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எம்பெருமான் கஷ்டப்படுகிறார் என்றால் நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் நன்கு சிந்தித்து பார்த்தால் உண்மை தெரியும். உதாரணத்திற்கு உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். ஒரு மருமகனுக்கு மாமனார் நல்ல ஜாதி வைரம் பதித்து மோதிரம் ஒன்றை பரிசளித்தார். அந்த மருமகனும் வெகு ஆசையோடும் பெருமிதத்தோடும் அதை அணிந்திருந்தான். இப்படி பல ஆண்டுகள் அம்மோதிரம் அவன் விரலோடு ஒட்டி உறவாடிக் கொண்டிருந்தது. அந்த மருமகன் ஒரு சமயம் இரவு பொழுதில் நடந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அம்மோதிரம் கை நழுவி எங்கோ விழுந்து விட்டது. அடப்பாவமே! அப்புறம் சுவாமி? சுற்றும் முற்றும் தேடினான், கிடைக்கவே இல்லை. பின்னர் தான் கடந்து வந்த பாதைகளிலும் சென்று தேடி பார்த்தான். அப்பொழுதும் அம்மோதிரம் கிடைத்த பாடில்லை. இறுதியில் கிடைத்து விட்டதா சுவாமி? கிடைக்கவே இல்லை. அவன் நிலை அப்போது எப்படி இருந்திருக்கும்? பாவம், ஆசையாய் வாங்கி வந்த மோதிரம் அது கிடைக்கவில்லை என்றால் அந்த மருமானின் நிலை மிகவும் கஷ்டமான நிலைதான். இப்போது சொன்னாயே மிகவும் கஷ்டமான நிலை என்று. அந்த கஷ்டத்தில்தான் பகவான் இருக்கிறார். புரியவில்லையே சுவாமி. சரி, கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள். அவன் அணிந்திருந்தது அவனது ஆசையான மோதிரம் தானே? ஆமாம் சுவாமி. அதை அவன் மிகவும் பெருமிதத்தோடு அணிந்து கொண்டிருந்தான் அல்லவா? அப்படித்தான் தாங்கள் குறிப்பிட்டீர்கள் சுவாமி. பல ஆண்டுகள் அது அவனோடு இணைந்திருந்தது அல்லவா? ஆம் சுவாமி. அப்படிப்பட்ட மோதிரத்தை தொலைத்த வேதனையை அவன் அடைந்தானே. ஆனால் அவனை பிரிந்து விட்டோமே என்று அம்மோதிரம் வேதனைப்பட்டிருக்குமா? மோதிரம் அச்சேதனம், அதாவது உயிரற்ற பொருளாயிற்றே சுவாமி. அது எப்படி வேதனைப்படும்? விழுந்த இடத்தில் அப்படியேதான் அம்மோதிரம் கிடந்திருக்கும். சரியாகச் சொன்னாய் பெரிய நம்பி. ஆனால் உயிருள்ள ஜீவாத்மாக்களான நாமும் அப்படித்தான் இந்த உலகில் ஒரு ஜடம் போல் கிடக்கிறோம். என்ன புரியவில்லையா? தொலைந்து போன மோதிரம்தான் நம் போன்ற அநேக ஜீவாத்மாக்கள். தொலைத்தவன் பெருமாள். அவன் உடையவன், நாம் அவனது உடைமை. கர்மவசத்தால் வந்து விழுந்த இடத்தில் அவன் நினைவின்றி கிடக்கிறோம். தொலைந்த தன் உடைமையாகிய நம்மை தன்னிடம் சேர்த்துக்கொள்ள வேண்டுமே என்று எண்ணி பெருமாள் தேடி அலைகிறான். அதனால் வைகுண்ட லோகத்தை விட்டு இந்த தாழ்ந்த பூ உலகில் அவதாரம் செய்கிறான். மீண்டும் நம்மை கைகொடுத்து தூக்கி தாய் நாட்டிற்கு அழைத்துச் செல்ல பல கஷ்டங்களை படுகிறான். இப்போது நன்கு புரிந்துவிட்டது சுவாமி. நம்மை கரை சேர்ப்பதற்காக பெருமாள் பல கஷ்டங்களை படுகிறார். ஆச்சாரியரே, பகவான் 10 அவதாரங்களை எடுத்தும் ஜீவாத்மக்கள் ஏன் இந்த துன்பகரமான பௌதிக உலகில் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? பொதுவாக அனைவரும் அறிந்தது 10 அவதாரங்கள்தான். ஆனால் பர, வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என பல அவதாரங்கள் உள்ளன. இப்படி பல அவதாரங்களை செய்தாலும் அவனால் கால்வாசி வெற்றியைத்தான் அடைய முடிந்தது. எனவே ஆழ்வார்களை இப்பூமிக்கு அனுப்பி அவர்கள் மூலம் நம்மை கடைத்தேறும்படி செய்ய முயற்சித்தான். ஆனால் அதிலும் ஓரளவு வெற்றியைத்தான் காண முடிந்தது. அப்படியென்றால் முழு வெற்றியை பெறும் நாள் இனி வருமா சுவாமி?